Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இயேசுவே நீ பரிசுத்தர், 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 பரிசுத்தர். இயேசுவே நீ நல்லவர், 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 நல்லவர். அப்பா, கிருபையுள்ள தெய்வமே, எங்களை நேசிக்கிறவரே, நல்ல ராஜாவே, உமக்கு நன்றி, 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 நன்றி. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே, உமக்கு நன்றி, நன்றி. மகிமையின் ராஜாவே, உமக்கு நன்றி. உன்னதமானவரே, உமக்கு நன்றி சுவாமி. எங்களை அழைத்தவரே, ஜீவன் உள்ளவரே, இந்த இரவு நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கர்த்தர் நீர் நல்லவர், 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 நல்லவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அப்பா பிதாவே, ராஜா நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். உங்க கிருபை எங்களை நிரப்பட்டும் அப்பா. இயேசுவே உங்க கிருபை எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh, hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கர்த்தர் நீர் நல்லவர், 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 கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களை நேசிக்கிறவர். ஹalleluya. தாயின் கருவில் எங்களை முன் குறித்தவர் அப்பா. அப்பா பிதாவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ராஜா உங்க கிருபை பெரியது, உங்க அன்பு பெரியது. அமராஜா நீர் எங்க மேல் வைத்த அன்பு மிக பெரியது. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அப்பா பிதாவே, இந்த நாளில் அப்பா இந்த மீட்டிங்கில் இயேசுவே இந்த ஜூம் மூலமாக, இந்த யூடியூப் மூலமாக, இந்த ஃபேஸ்புக் மூலமாக பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தின் வல்லமைகளை நாங்கள் அப்பா இந்த நாளில் அனுபவிக்கணும், அனுபவிக்கணும் சுவாமி. ஹalleluya, ஹalleluya. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நீர் பெரியவர், நாங்கள் உயர்த்துகிறோம். யூத ராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. யூத ராஜ சிங்கம், தாவீதின் வேறுமானவரே உமக்கு நன்றி. உன்னதமானவரே உமக்கு நன்றி. எங்களை மட்டுமாய் நடத்தினீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா நித்தமும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறீரே உமக்கு நன்றி. எல்லா துன்ப வேளையிலும் எங்களோடு கூட இருக்கிறீரே உமக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னம் இந்த நேரத்தில் எங்களை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை விடுதலையாக்குகிறவர். பிசாசின் போராட்டத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர். வியாதியிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர். ஹalleluya. எங்களை தரித்திரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறவர். நல்ல ஆவியானவரே உம்முடைய அசைவாடுதல் இந்த நேரத்திலும் என்னோடு இணைகிற, இந்த ஜெபத்தில் இணைகிற, ஹalleluya இயேசப்பா அற்புதத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு மேலும் என் ஆண்டவருடைய கரம் இறங்கணும். ராஜா பலவீனர்களை பலவான்களாய் நீர் மாற்றணும். இயேசப்பா சரீரத்தில் காணக்கூடிய எந்த வியாதிகளையும் என் ஆண்டவர் நீக்கி போடணும் அப்பா. இயேசுவே உம்முடைய ரத்தம் பரிசுத்தப்படுத்துகிறது. உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் அது பாதுகாக்கிறது. நிலைக்கால்களிலே பூசப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது மிகுந்த வல்லமை உள்ளது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உங்க நாமம் மகிமைப்பட இயேசப்பா இந்த நேரத்தில் நீர் துரிதமாய் செயல்படுவீராக. பரலோகம் இந்த நேரத்தில் அப்பா எங்களுக்காக திறக்கப்படட்டும். ஹalleluya.
எங்கள் ஜெபங்களை அங்கீகரிக்கட்டும் அப்பா. எங்கள் விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இந்த சனிக்கிழமை இந்த இரவு நேரத்தில் எசப்பா என்னோடு இணைந்து நிற்கிற, என்னோடு இணைகிற, ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் என் ஆண்டவர் நீர் செய்வீராக. ஓ thank you Holy Spirit, thank you Jesus. ஹல்லேலூயா. எவர்களை முன் குறித்தீரோ அவர்களை நீர் அழைக்கிறீர், எவர்களை அழைத்தீரோ அவர்களை நீதிமானாக்குகிறீர், எவர்களை நீதிமானாக்குகிறீரோ அவர்களை மகிமையும் படுத்துகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுப்பா, உம்முடைய தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் அண்டை நாங்கள் வந்து நிற்கிறோம். ஓ thank you Jesus. ஓ ரிமா ஷாதா லாபா ராகாலாதி மாஷி திலிபிரியாத்துனதி ரிபாதா ராதாலா ஷிகாலாதி ஆத்துனதி ரியாத்துனதி மாவுஷாதாலா ரியா மாவுகா யா ராலா ஷிபிலி மாவதியாத்துனதி மிவாசாலா ஹாரோதியா பனதியாத்துனதி லிக்ரி யஷுதுலா வராந்தனமை கமுனியாந்தனதி ராவுஷிதிலி பிரியாக்குலதி தனதியாந்துல விரியாந்தனதி மௌஷிதி கிளியாரோ கலதியாந்தனவரியாந்தலதி. தேவ வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும் அப்பா. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிற என் தேவ நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. அப்பா, மனுஷனுக்கு ஞானத்தை கொடுக்கிற, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே நீர் பைத்தியமான எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, தன்னை ஒருவன் ஞானி என்று சொல்வான் என்று சொன்னான். அவன் தந்திரத்திலே அவனையே பிடிக்கிற என் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு என் ஆண்டவர் நீர் கொடுக்கிற கிருபை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. அமராஜா இயேசப்பா, தகுதியற்ற எங்களை நீர் தகுதியாக்கி இருக்கிறீர். ஆகாதென்று தள்ளப்பட்ட எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர். அற்பமான எங்களை கொண்டு நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். உம்முடைய நாமம் வாழ்க ராஜா, உம்முடைய நாமம் வாழ்க இயேசுவே. உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் இன்னும் மகிமைப்படட்டும். பூமி எங்கும் உம்முடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும். உம்முடைய நாமத்தை எங்கெல்லாம் உச்சரிக்கிறார்களோ, எங்கெல்லாம் இந்த இயேசுவின் நாமம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் விடுதலை உண்டாகும், அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும், அங்கெல்லாம் அதிசயங்கள் உண்டாகும், அங்கெல்லாம் இருள் நீங்கி போகும், அங்கே காணக்கூடிய பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும். இயேசப்பா, உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். யேசுவா, இயேசு கிறிஸ்து என்கிற இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என் இயேசு உம்முடைய நாமமே. அப்பா, இந்த நாமத்தை கொண்டு இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம ராஜா இயேசப்பா, உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிறவர். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர், எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவர். ராஜா இயேசப்பா, இந்த ஜூம்ல, ராஜா இயேசுவே, இந்த யூடியூப்ல யாரெல்லாம் இணைகிறார்களோ, இந்த நேரத்தில் இயேசப்பா ஜெபிக்க யாரெல்லாம் இணைகிறார்களோ, இயேசுவே இப்பொழுதே பரலோகம் அவர்களுக்கு நேராக திரும்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது வீடுகளுக்குள் இறங்கட்டும். தேவ மகிமை, கர்த்தருடைய வெளிச்சம், அந்த முகத்தின் பிரசன்னம் இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலும் அது பிரகாசிக்கட்டும். ஓ thank you Jesus. அமராஜா இயேசப்பா, இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. பரிசுத்த ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், அந்த தேவனே ஆவியானவர். ஓ thank you Jesus. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நேரத்தில் அப்பா, நான் பேசுகிற வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்திலே வல்லமை வெளிப்படட்டும், வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நல்லவர், 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 நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா, இந்த நேரத்திலும் இந்த யூடியூப்ல இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இயேசப்பா டைப் பண்றேன்.
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நன்றி செலுத்துகிறேன், அவர்களை வரவேற்கிறேன். சுகுணா மோகன் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். பியூலா சுகு இயேசுவின் நாமத்தில் ராஜா இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஷீபா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. வனிதா சதீஷ் இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. லாவனிகா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அந்த மகள் மேலே இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த நேரத்தில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. வலுவாதபடி எங்களை காக்கிற எங்கள் தேவன் நீர் ஒருவரே அப்பா. இயேசுவே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறோம், மன்னிக்க தயவுபடுத்தவர் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை தாழ்த்துகிறவரும் ஒரு மனுஷனை உயர்த்துகிறவரும் நீங்க சுவாமி. ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிறவர், அற்பமானவர்களை கொண்டுதான் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுகிறவர். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவே, இதை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய எல்லா நெருக்கங்களும் மாறணும், பொருளாதார நெருக்கங்கள் மாறணும். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. அப்பா, இந்த ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு குடும்பத்தில் காணக்கூடிய பிள்ளைகள் அமராஜா இயேசப்பா, அவர்கள் ராஜாக்களோடு அமரணும், பிரபுக்களோடு அவர்கள் அமரணும். எஸ் டாடி, எஸ் டாடி. உம்முடைய பிள்ளைகள் ராஜா இந்த உலகம் முழுவதும் சென்று ஆளுகை செய்யணும். ஓ தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா உம்மை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அமராஜா, அவர்கள் குடும்பங்கள் உயரணும், மேன்மை அடையணும். அப்பா எஸ்டடி பூமியில பிசாசு வெக்கப்பட்டு போகணும், பிசாசுகள் வெக்கப்பட்டு போகணும். எந்த குடும்பத்தை அழிக்க பிசாசானவன் முயற்சி செய்கிறான், ஹல்லேலூயா, எந்த பிள்ளைகள் எழும்ப முடியாதபடி தடை செய்கிறான், வாழ்க்கையிலே வியாதியையும் பலவீனத்தையும் கொடுத்து, கடன் பாரங்களை கொடுத்து, பொருளாதார நெருக்கத்தில் அவர்களை ஒடுக்க நினைக்கிற எந்த பிசாசுகளும் வெக்கப்பட்டு போகணும். எஸ்அப்பா, உங்க நாம மகிமைப்படணும் அப்பா. எஸ் டாடி, உங்க கிருபை இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ்அப்பா, யோபு 5 சொல்லுகிறார், அவர் துதிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர், துதிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறவர், துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவர். அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்குகிறவர், உம்முடைய நாமத்தை உச்சரிக்கிற எந்த இடத்துல இறங்குகிறவர். எங்க 2-3 பேர் என் நாமத்தை சொல்லி அவர்கள் கூடி ஜெபிப்பார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இறங்குவேன், அவர்களுக்கு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லக்கூடிய எசப்பா, இந்த நேரத்தில் அந்த அற்புதத்தின் தேவன் வெளிப்படணும் அப்பா. ராஜா, இந்த நேரத்தில் நாங்கள் இணைகிறோம். என்னோட ஜெபத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோட அல்ல பரலோகத்தில் ஹல்லேலூயா அவர்கள் இணைகிறாங்க சுவாமி. ஹல்லேலூயா இயேசுவே, பரலோக தொடர்புகளுக்குள்ள உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது வருகிறாங்க ராஜா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய ஆற்றலும் வல்லமை வெளிப்படுவதாக. ஓ தேங்க்யூ ஜீசஸ். தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த நேரத்தில் ராஜா, இந்த இரவு வேளை ஒரு விசேஷித்த வேளையாக இருக்கணும். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, இனி சூழ்நிலைகள் மாறணும். ஹல்லேலூயா. தரித்திர எண்ணங்கள் விலகி போகணும் இயேசுவின் நாமத்தினாலே. பயம் சரீரத்தை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பயத்தின் ஆவிகள் வெளியேறணும் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும், ஒரு திட நம்பிக்கை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலத்தை ஆவியானவர் இந்த நேரத்தில் நீர் கொடுப்பீராக. ஹல்லேலூயா. என்னோடு இணைந்திருக்கிற சகோதரியே, சகோதரனே, தேவ ஆவியானவர் உங்களை நிரப்ப அவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களை நிரப்ப ஆசைப்படுகிறார். ஆவியானவர் உங்களை நிரப்புவார் என்று சொன்னார். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார் என்று சொன்னார். உங்கள் சூழ்நிலைகளை முழுவதுமாக மாற்றி தருவார். கேளுங்க, ஆவியானவரை எனக்குள் வாங்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வாங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நம்ம கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் வருகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும்.
பலவீனர்கள் பலவான்களாய் மாறுவார்கள். மரித்த சரீரம் உயிர்ப்பிக்கும். உங்கள் மாம்ச சரீரம் அது மரித்து கொண்டிருக்கும் என்று சொன்னார், அது உயிர்ப்பிக்கப்படும், அது ஜீவன் பெறும். இந்த ஜீவன் உள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வருகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்கு பண்ணின இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களுக்குள் அவர் அசைவாடுவார் என்று சொன்னார். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தான் அவர் உங்கள் கட்டுகளை அவர் அவிழ்ப்பார். உங்கள் கட்டுகளை அவர் அவிழ்ப்பார். அவருடைய அக்கினி உங்களை சுற்றி இருக்கிற கட்டுகளை அது பட்சிக்கும். அது பரிசுத்த அக்கினி. உங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும் அந்த அக்கினி. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நான் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது கூட இந்த நேரத்தில் உங்கள் சரீரத்தில் தேவ ஆவியானோட தொடுதலை நீங்கள் உணர்றீங்க. வார்த்தை நான் பேசுகிற பொழுது யாரெல்லாம் இதை அங்கீகரிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில விடுதலை. தேவ ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் அசைவாடுகிறார். என்னோடு இணைந்தது முதல் இதில் நீங்கள் ஜெபத்தில் இணைந்த முதல்ல ஆவியானவர் உங்களுக்குள்ள அவர் செயல்பட ஆரம்பிச்சுட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். என் தேவனுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நன்றி ஆண்டவரே. எஸ்அப்பா, உங்க மகிமை வெளிப்படணும் அப்பா. இயேசுவே, இந்த ஜெபத்தில் இணைகிற யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஜெபத்தில் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிற அந்த துதியில என்னோடு இணைந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ ஆவியானவர் நீர் கிரியை செய்வீர். இப்பொழுதே எல்லா இருளும் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஜெபிக்க முடியாதபடி, வார்த்தையை கேட்க முடியாதபடி தடை செய்கிற எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜெபத்தில் உட்கார முடியாதபடி, சோர்வை கொடுக்கிற ஆவிகள், பலவீனத்தை கொடுக்கிற ஆவிகள், தேவனுடைய சத்தத்தை அவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி, வேதத்தை எடுத்து தியானிக்க முடியாதபடி தடை செய்கிற ஆவிகள் எல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். எத்தனை பேர் நீங்க விசுவாசி சொல்ல முடியும்? சொல்லுங்க, ஏசப்பா என் சரீரத்திலிருந்து விலகி போகட்டும். அநேகரை இந்த நாட்களிலே பிசாசானவன் மிக தந்திரமாக அவன் என்ன செய்யறான்? சரீரத்தில் பலவீனத்தை, சோர்வை, எண்ணங்களை, சிந்தையில தான் அந்த சோர்வை கொடுக்குறான். இது ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டா? நீ இவ்வளவு நாளும் ஜெபித்து உனக்கு என்ன கிடைச்சிருச்சு? உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு பிசாசானவன் மிக ஆழமாக இறங்கி கொண்டிருக்கிறான். ஏன்? ஒரு விசுவாசியை உங்களை பார்த்து சொல்ல முடியும். மிக வேகமாக பிசாசானவன் தன்னுடைய வேலைகளை அவன் செய்து வருகிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் துரிதமாய் தேவனுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கிற பொழுது, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், என்னை எடுத்து பயன்படுத்தும் அப்பா, என்னை முழுவதுமாக இடத்துல நான் அர்ப்பணிக்கிறேன். என்னோட ஆவி, என்னோட ஆத்மா, என்னுடைய சரீரத்தை உமக்கே நான் தருகிறேன். இந்த உலகத்துக்கு அல்ல, நான் உமக்கு தருகிறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் நான் தரிக்கல. சொல்லுங்க, இயேசப்பா நான் உமக்கு தருகிறேன், என்னை உமக்கே தருகிறேன், படைத்தவருக்கே என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி பாருங்க. ஆவியானவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அவள் உங்கள் சரீரத்துக்குள்ள வருவார், உங்களுக்குள் தங்கி உங்களுக்குள் வாசம் பண்ணுவார், உங்கள் சரீரத்தை அவர் ஆலயமாக மாற்றுவார். நீங்க நிறைய பேருடைய இருதயத்துல குற்ற மனசாட்சிகள் இருந்து கொண்டே இருக்கு. ஐயோ, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா தெரியல, நான் ரொம்ப நாளா ஜெபிக்கிறேன், அந்த அற்புதம் நடக்கல. பிரியமானவர்களே, கவலைப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள் வருகிற பொழுது அவர் அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் என் தேவன் உங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். விசுவாசிங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாரும் என்று சொல்லுங்க. அவர் வருவார், உங்களுக்குள் வருவார், உங்கள் இருதயத்துக்குள் வருவார், உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில வருவார், உங்க கணவருடைய வாழ்க்கையில வருவார். மிகப்பெரிய மிகப்பெரிய விடுதலை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்க, பயப்படாதிருங்க, கலங்காதிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் உள்ளம் கலங்காதிருக்கட்டும். நன்றி ஆண்டவரே இயேசுவே. இயேசப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இதை விசுவாசித்து இதை அங்கீகரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவ ஆவியானவர் இந்த நேரத்தில் அசைவாடுவீராக ராஜா. எஸ் டாடி. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாப்பும் இப்பொழுது நீங்கி போகட்டும். எப்படிப்பட்ட வியாதியில இருக்கிற பிள்ளைகளுக்கும் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகணும். குடும்பத்தில் காணக்கூடிய எந்த குழப்பங்களும் மாறணும்.
ஹல்லேலூயா. வியாபாரத்தில் விருத்தி இந்த நாள் முதல் இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, இப்பொழுதே இதை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் செழிக்கணும், தரித்திரங்கள் மாறணும், ஐஸ்வர்யம் தேடி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலை என் ஆண்டவர் நீங்க கொடுப்பீங்க ராஜா. எஸ்டடி தடையா இருக்கிற திருமண காரியங்கள் அது நிறைவாய் நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவரே, உங்க வல்லமை விளங்கட்டும் அப்பா. எசப்பா, நீங்க எசப்பா பாருங்க, அவர் நம்ம மேல வைத்த அன்பு நிமித்தமாக அவர் கொடுத்த பரிசு என்ன? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கடைசி காலத்துல அவருடைய பலத்தினால்தான் நம்ம அசைய முடியும். இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானவர். நன்றி அப்பா, நன்றி ராஜா இயேசுவே. ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை அவர் முறியாதவர், மங்கி எரியாத திரியை அவர் அணையாதவர். மங்கி எரிஞ்சு கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையை என் ஆண்டவர் பிரகாசித்து எரிய செய்வார். மங்கி எரிஞ்சு கொண்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் அவர் தம்முடைய வெளிச்சத்தை உங்க முகத்துல பிரசன்னமாக்கி உங்களை பிரகாசித்து எரிய செய்வார். எந்த இடத்துல நீங்க அவமானப்பட்டு நின்னீங்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல நீங்க வெட்கப்படுத்தப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வேதனையை அனுபவிக்கிறீர்களோ அதே இடத்துல என் ஆண்டவர் உங்கள் தலையை நிமிர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக என் ஆண்டவர் பந்தி ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிவார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நன்மை செய்கிறவர். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தவர். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறார். உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. Thank you Jesus. தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அவருடைய கிருபை இந்த நேரத்தில் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஓ, thank you Jesus. ஹல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறேன் இயேசப்பா, உம்மை நோக்கி உண்மையாய் தொழுது கொண்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறீர். உங்க சமீபத்தில் இப்போ அவர் இருக்கிறார். நீங்க இந்த நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அவர் உங்கள் சமீபமாக வந்திருக்கிறார். இந்த இரவு வேளையில நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, உங்க குடும்பத்தில் காணக்கூடிய நெருக்கங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி இந்த இயேசு உங்கள் இல்லத்துக்கு அவர் வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நீங்க கேட்கிறீங்க. அவர் எப்படி வருவார்? வார்த்தையின் மூலமாக. அவர் வார்த்தையின் மூலமாக தான் வெளிப்படுவார். ஓ, தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வார்த்தையின் மூலமாக. நான் மீண்டும் சொல்லுகிறேன், அவர் வார்த்தையின் மூலமாக தான் வருவார். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது, இந்த ஜீவனுள்ள வார்த்தையை பேசுகிற பொழுது பாருங்க, தேவ ஊழியக்காரர்கள் நாங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஆசீர்வாதமான வார்த்தைகள் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். ஜீவனை பேசிக்கொண்டே இருப்போம். ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு எத்தனையோ பேருக்கு நாங்கள் ஜீவனை பேசிக்கொண்டே இருப்போம். அந்த ஜீவனோட வார்த்தையை பேச 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 இந்த வார்த்தை வல்லமையாக வெளிப்படும். இந்த வல்லமையுள்ள வார்த்தையை தான் நான் உங்களிடத்தில் நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நாங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கும். நீங்கள் கட்டப்படுவீர்கள். உங்கள் கண்ணீர் மாறும். உங்கள் புலம்பல்கள் மாறும். உங்கள் கைவிடவே மாட்டார். நான் உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடையவள், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு. யாராச்சும் இப்படி வாக்கு பண்ண முடியுமா? நம்ம அப்பா நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும் அளவு உங்களை விட்டு விலகி போகவே மாட்டார். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, யாரோ உங்களுடைய பிள்ளைகளை நீர் தேற்ற விரும்புகிறீர் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. உங்களுடைய வார்த்தையின் வல்லமை பாருங்க. அவர் வார்த்தை. மீண்டும் நான் அதை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு நான் சொல்ல வர்றது காரியம் ஆழமா நீங்க அதை கவனிச்சு பாருங்க. வார்த்தை.
இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்க அப்படியே அப்சர்வ் பண்றீங்க, நீங்க கேட்குறீங்க. அப்படியே இந்த வார்த்தை ஜீவனுள்ளதாய் உங்களுக்குள் இறங்கும். உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறும். உங்கள் அவயத்தில் எந்த பலவீனங்கள் இருந்தாலும் அது நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தில். கேன்சர் இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத சுகம். கேன்சர் இயேசுவின் நாமத்தில் நான் கேன்சல் பண்றேன். பிளட் கேன்சர், எந்த கேன்சரா இருந்தாலும் சரி, இப்பொழுது இயேசுவின் ரத்தம் உங்களுக்குள்ள வரும். உங்க ரத்தத்தோடு இயேசுவின் ரத்தம் கலக்கப்படும். விசுவாசிங்க. சிலுவையில் அவர் சிந்தின ரத்தம் உங்களுக்காக சிந்தின ரத்தம், உங்கள் மீட்புக்காக, உங்கள் விடுதலைக்காக. பிரியமானவர்களே, அந்த ரத்தம் வீணாய் போகாது. நீங்க அதை கேட்டு அதை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது காத்திருக்கும். எப்போ நீங்க சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி அவர் மரித்திருக்கிறார், என் பாவங்கள் கழுவப்பட்டாயிற்று, என் அக்கிரமங்கள் கழுவப்பட்டாயிற்று, என் மீறுதல்கள் என்னை விட்டு நீங்கி போயிருச்சு. காரணம், இந்த இயேசு கிறிஸ்துவை நான் என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். ஆக வியாதி என் மேல் இருக்க முடியாது, எந்த தரித்திர ஆவியும் என் மேல இருக்க முடியாது, எந்த பலவீனமும் என் சரீரத்தில் வர முடியாது, எந்த வியாதியும் என்னை தொட முடியாதுன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் அவருடைய ரத்தத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கிற பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டாகும். Thank you Jesus. Hallelujah. பாருங்க, யாக்கோபு 1:21 சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாக்கோபுலர் எவ்வளவு அழகா எழுதிருக்கு பாருங்க. ஆத்துமாவை ரட்சிக்கக்கூடிய வல்லமையுள்ளதா இருக்கிற இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை நீங்கள் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்யும். பாருங்க, பிசாசுக்கு வசனம் வார்த்தைனாலே பிடிக்காது. கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வசனம் சொன்னாலே அவனுக்கு பயம் வரும். இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சம் வந்துடும். அவனுக்கு ஒரு விடுவி காலம் வந்துடும். சொல்ல போனோம்னா அவன் இருட்டிலே இருக்கலாம். இரவு, ஐயோ என் வாழ்க்கை இருண்டு போயிருச்சு, எப்பொழுது பகல் வரும், எப்பொழுது விடியும், அவன் அங்கலாய்த்து இருப்பான். ஆனா இந்த வேத வார்த்தை என்கிற வெளிச்சம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்னு சொன்னான், அவன் வாழ்க்கையில வெளிச்சம் வந்துவிடும், அவனுக்கு விடிவு காலம் வந்துடும். அதாவது அவனை பிடித்திருக்கிற அந்த இருள் என்கிற பிசாசு அவனை விட்டு விலகி போவான். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. கிறிஸ்து இயேசு என்கிற அந்த வார்த்தையின் வல்லமை. பிரியமானவர்களே, பாருங்க, பிசாசுக்கு பிடிக்காது. வேதம் தான் சொல்லுது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அருமையா தன்னுடைய உவமையில சொல்லுவார் பாருங்க. விதைக்கிறவனை குறித்து சொல்லுவார். நான் குறிப்பா ஒரு வசனத்தை சொல்றேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14-15 ரொம்ப அருமையா எழுதப்பட்டிருக்கும் பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை அவன் கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். பிசாசு எப்பவுமே நீங்க ஆண்டோட வார்த்தை கேட்க விரும்பவே மாட்டான். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கிற பொழுது அவன் என்ன செய்வான், அதை உங்க உள்ளத்துல வந்து அடுத்த அதை அலட்சியம் பண்ணுவான். அதை வந்து அதை கண்டுக்காதபடி, உங்க உள்ளத்துல அது பதியாதபடி அவன் கிரியை செய்வான். அது அவனால முடியும். வார்த்தை, ஆண்டோட வார்த்தை உங்க உள்ளத்துல வந்தோட அவன் எடுத்துட்டு போவானா பாருங்க. வழியோரமாய் விழுந்த விதைகள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில தேவன் வார்த்தை, அதாவது வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பாருன்னு சொன்னா அந்த வார்த்தையை சொல்லி பேசிக்கொண்டே இருங்க. நீங்கள் பேச பேச பேசதான் அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். வார்த்தை சொல்ல சொல்லதான் அதுக்கு ஜீவன் உண்டாகும். அதான் இந்த இடத்துல பாருங்க, பிசாசு பாருங்க, ஆண்டவர் இயேசு ரொம்ப அற்புதமா சொல்ல, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வேத வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் அவனுடைய வார்த்தையை பேசுறான். அந்த வார்த்தையை, வசனத்தை கேட்ட உடனே யார் வர்றானா, சாத்தான் வர்றான். சாத்தான் வந்து
அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை அவன் எடுத்து போடுகிறான். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் ஆழமாக பதிய வச்சுக் கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் உங்களிடத்தில் அவர் பேசுவார். வார்த்தையின் மூலமாக தான் அவர் பேசுவார். இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு வந்திருக்கும் சொன்னா தயவு செய்து நீங்க அதை விட்டு விடாதுங்க. அதை சொல்லி அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறியே தீரும். அவர் சொன்னது நிறைவேறும். நிறைவேறும் அளவுக்கு நம்ம ஓய்ந்து இருக்கக்கூடாது. ஓயாமல் கேளுங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. அவர் நீதி செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்கள் கண்ணீரை மாற்றுவார். உங்கள் புலம்பலை மாற்றுவார். எத்தனை நாளைக்கு நீங்க அறையை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழ போறீங்க? எத்தனை நாளைக்கு ஆண்டவரே இந்த அக்கிரமத்தை நீர் பார்க்க மாட்டீரான்னு சொல்லி மறைவுல இருந்து அழுதுட்டு இருக்க போறீங்க? இந்த நாள்ல தைரியமாக நீங்க சொல்லுங்க, வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல நான் விடுதலையாக இருப்பேன். நான் ஜெயம் பெறுவேன். நான் ஜெயித்து காட்டுவேன். பிசாசை துரத்தி காட்டுவேன். என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல என்னை எழும்ப விடாதபடி, நான் செழிப்பாக முடியாதபடி, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி கிரியை செய்யற பிசாசை நான் துரத்துவேன். நீங்க சவாலை எடுத்து பாருங்க. வார்த்தை என்கிற இந்த பட்டயத்தை எடுங்க. இந்த வசனத்தை உங்க உள்ளத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. எசேக்கியேலை குறிச்சு ஒரு வார்த்தை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு எசேக்கியேல்ல தேவன் எசேக்கியேலை பார்த்து சொல்றாரு, அந்த ஜீவ புஸ்தகத்தை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்ட புஸ்தக சுருளை எடுத்து நீ அதை புசி, அதனால் உன் குடலை நிரப்புன்னு சொல்றார். அதே எசேக்கியேல தான் தேவன் என்ன சொல்றாருன்னா, உலர்ந்த எலும்புகளை பார்த்து இப்பொழுது பேசு. ஏன்னா உனக்குள்ள வார்த்தை வந்துருச்சு. ஜீவனுள்ள வார்த்தை இப்பொழுது உனக்குள்ள இருக்குது. நீ போய் அந்த வனாந்தரத்துல அங்க கிடக்கிற அந்த உலர்ந்து போற எலும்புகள், வெறும் எலும்புகள் தான், எலும்பு கூட தான் இருக்கு. இந்த எலும்பை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரை, நீ பேசு, அது உயிரடையும் என்று சொல்றான் பாருங்க. அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், அவன் பேசுகிறான். பேசுகிற பொழுது அந்த வார்த்தை புறப்பட்டு சென்று அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவனை கொடுக்கிறது. அதுக்கு தசை பற்று பிடிக்கிறது, நரம்பு வருகிறது, தோல் அதற்கு மேல் உண்டாகினது, அது மூடிக்கொண்டது என்று சொல்லப்படுகிறது. கடைசியாக அதற்கு ஜீவனை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசு. அந்த ஜீவ சுவாச காற்று, அந்த ரூவா காற்று வீசு. உலர்ந்த எலும்புகள் எழுந்து நின்றன. வேதம் சொல்லுகிற அவைகள் கால் உண்டு நின்றன. வேத வசனத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு பிரியமானவர்களே. எஸ், there is power in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளை வகையறுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை குறித்து ரொம்ப அருமையா வேதம் சொல்லுது பாருங்க. ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தை என்னவா இருக்குதா? ஒளியா இருக்குது. இங்க எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கு. ஜீவன், அதாவது இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள வரும்னா அது மரணத்தை மேற்கொள்ளும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் மரணத்துக்கு நேராக கொண்டு செல்லக்கூடிய உங்கள் பலவீனத்தை இந்த ஜீவன் அதை மேற்கொள்ளும். அந்த இருள் என்கிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை, அதாவது இருள் என்னது? வியாதி, இதெல்லாம் பிசாசு கொடுக்கிறது. பலவீனங்கள் இல்லையா, தரித்திரம், குழப்பங்கள், சோர்வுகள், சண்டை, இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். பெருமை, பொறாமை, மன்னிக்க முடியாத தன்மை, அவதூறான பேச்சு, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, சபிக்கிறது, இது எல்லாமே பிசாசு தான். இது எல்லாமே இருள் தான். ஆக வேதம் சொல்றது, ஏசப்பா சொல்றாங்க, இருளில் இருக்கிறவன் ஒருபோதும் வெளிச்சத்துக்கு வரமாட்டான். வெளிச்சத்தை அவன் எதிர்ப்பான். இன்னைக்கு அதனாலதான் ஆண்டோடைய வார்த்தையை, நீங்க சத்தியத்தை உண்மையா சொல்ல போறீங்கன்னா உங்களுக்கு எதிர்ப்பு வரும். உள்ளதை உள்ளதென்று இல்லாததென்று சொல்லுங்கள் ஆண்டு சொல்லியிருக்கிறார்.
நீங்க சத்தியத்தை உண்மையை பேசுகிற பொழுது பாருங்க, அங்க பிரச்சனை வரும். அவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க பேச கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு நான் அதான் உங்களுக்கு நான் ஆழமா சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நீங்கள் பேச ஆரம்பிங்க. இந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க. இந்த வார்த்தையினுடைய பட்டயத்தை நீங்க உங்க கையில் எடுத்து நீங்க பேசுங்க. உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஆழமா போடுங்க. எப்படி எசேக்கியேல் அந்த தீர்க்கதரிசி ஜீவ புஸ்தக ஆண்டோடைய வார்த்தை எப்படி அவன் உட்கொண்டானோ அதுபோல நம்ம உட்கொள்ளணுமா. அவன் சொல்றான், அது என் வாய்க்கு தித்திப்பா இருந்தது, தேனை போல அது தித்திப்பா இருந்தது. அவனுடைய வார்த்தை அவ்வளவு அருமையானது. அந்த வார்த்தையை நீங்க நாம புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அது ஆகவே மரணத்தை அது மேற்கொள்ளுகிறது. மனிதன் பாவத்தை, அதாவது அவன் பாவம் செய்ததுக்கு பிற்பாடு மனிதன் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான்? மரணத்தை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறான். அவனுடைய சரீரம் மாத்திரமல்ல, அவனுடைய ஆத்துமாவும், எந்த ஆத்துமா தேவனிடத்தில் போய் சேர வேண்டுமோ இந்த ஆத்துமாவும் மரணத்துக்கு நேராகவே அது போகுது, பயணிக்கிறது. இதற்கு ஜீவனை கொடுக்கும்படிதான் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இந்த மனுகுலத்துக்கு அவர் இறங்கி வந்தார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார். வார்த்தையின் வல்லமை அவர் வெளிப்படுத்தினார். சத்தியம் நிறைந்தவராய் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சத்தியமும் கிருபை நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். தேங்க்யூ ஜீசஸ். பிரியமானவர்களே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், இப்பொழுதே அந்த ஜீவன் உங்களுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கும். நான் பேசுகிற இந்த வார்த்தை உங்கள் சரீரத்துக்குள்ளே அது ஜீவனை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் அவயங்களை காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால். உங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும் இயேசுவின் நாமத்தினால். உங்கள் கட்டுகள் அறுபட்டு போகும் இயேசுவின் நாமத்தினால். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அந்த ஜீவன் உங்களுக்குள் போய் எந்த பிசாசு மரணத்துக்கு நேராக உங்களை அழைத்து செல்லுகிறானோ, ஒரு சின்ன சண்டை வந்துட்டா போதும், குடும்பத்தில் சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், நான் போய் செத்துருவேன், நான் போய் மறிச்சிருவேன். பாருங்க, சர்வ சாதாரணமாக பிசாசு ஒரு மனுஷனை அவன் அழிக்கும்படிதான் முயற்சி செய்வான். அவனை அறியாமே அந்த கோபத்தில் என்ன சொல்றேன்னு தெரியாமலே நான் போய் செத்துருவேன், நான் போய் மறிச்சிருவேன். இல்லைங்க, இந்த வார்த்தை தேவன் தருவது அல்ல. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. நம்முடைய குடும்பங்களில் நாம் பேசக்கூடாது. மரணம் என்பது, மரணத்தை குறித்து நீங்க பேசினாலே அது பிசாசுக்கும் உங்களுக்கு இருக்க கனெக்ஷனை தான் அது வெளிப்படுத்தும். உங்களுக்கும் பிசாசுக்கும் இருக்க தொடர்பை, உங்களுக்கும் பாதாளத்துக்கும் இருக்க தொடர்பை தான் அது வெளிப்படுத்துகிறது. நாம் ஜீவனை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ளோருக்கு தேவனா இருக்கிறார். அவர் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாருடைய ஜீவனை அவர் என்ன செஞ்சிருக்கார்? காப்பாற்றி இருக்கிறார். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போக கூடாது. அவருக்கு பிரியமே இல்லை, அவருக்கு விருப்பமே கிடையாது. ஆக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, வார்த்தையை இறுகமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். வார்த்தையை பேசி பழகுங்கள். ஜீவனுள்ள வார்த்தையை பேசுங்க, உட்கொள்ளுங்க, பேசுங்க. வார்த்தையை உட்கொள்ளுங்கள், வார்த்தையை பேசுங்கள். இந்த தேவ வார்த்தையை முதல்ல நீங்க உள்ள எடுத்துக்கொள்ளுங்க. உங்க சரீரத்துக்குள்ள அது போகட்டும். இந்த ஜீவ வார்த்தை உங்கள் சரீரத்துக்குள்ள போகிற பொழுது உங்கள் சரீரமெல்லாம் ஒரு மறுரூபத்துக்குள்ள போகும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள போகிற பொழுது உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரம் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி போயிடும். இருள் இருக்கவே முடியாது. இருளுக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ். ஆக பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1:4-5 என்ன சொல்கிறது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ள முடியவில்லை. தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தை யோவான் அதிலே 1:14 எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணினார் என்று யோவான் எழுதினார். இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது.
தேவனிடத்தில் இருந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை, வார்த்தை தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தது. இந்த வார்த்தை தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தது. இயேசுதான் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இந்த வார்த்தை தேவனோடு இருந்த வார்த்தை நமக்காக புறப்பட்டு வந்ததுங்க இந்த பூமிக்கு. நம்ம மேல வைத்த அன்பு, பிதாவை ஒருவன் ஒருபோதும் கண்டதில்லை. அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னத்தில் நம்மளால நிற்க முடியாது. அது நம்மளை அழிச்சிடும். அவருடைய மகிமையே நம்மளை காலி பண்ணிடும். வேதத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஒரு தேவதூதர்களை சந்திக்கிற பொழுதே பலனற்று கீழே விழுந்துடுறாங்க. அவ்வளவு பெரிய ஏசாயா தீர்க்கதரிசி கூட புலம்புறார். அதை பார்த்துட்டு, ஐயோ, நான் அசுத்த உதடு உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவன், அந்த தேவனை நான் தரிசித்தேன், அவனால் நிற்க முடியல. நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக பாவிகளாக தான் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவி, அந்த இரத்தத்தின் மூலமாக, கழுவப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலமாக தேவன் நம்மை பார்க்கிற பொழுது பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்மை பார்க்கிறார். இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை மனுகுலத்துல எப்படி இறங்கி வந்துச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எபேசியர் 6:17 சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை தான் விசுவாசியின் பட்டயம். ஹல்லேலூயா. ரொம்ப அற்புதமா எழுதி வச்சிருக்கோம் பாருங்க. தேவனுடைய வார்த்தை விசுவாசிகளுக்கு அதுதான் பட்டயம். நமக்கு பட்டயமே ஆண்டவருடைய வார்த்தை தான். நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க, வாசிக்கிற நேரம் போதாது. எபேசியர் 6:17. ஓ, தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 8:51, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 தடவை சொல்லிட்டாருனாலே அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம், அது நிறைவேறே தீரும். ஏசப்பா எங்கெல்லாம் மெய்யாகவே மெய்யாகவேன்னு சொல்லிட்டாருன்னா அது 100% அதுல ஜீவன் இருக்கு. 100% அது அப்படியே உண்மையா இருக்கும். ஏன்னா தேவன் உறுதிப்படுத்துவார் பாருங்க. இந்த இடத்துல அவர் உறுதிப்படுத்துறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் வாயினால சொல்றார் பாருங்க, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால், இந்த வார்த்தை, இந்த ஜீவனோட வார்த்தை, அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போகிறப்போ, அங்கே ராஜாவுடைய மனுஷன் தன்னுடைய மகன் மரிக்க போகிறான். அவனை வந்து, நீர் வந்து என்ன செய்யும், அவனை காப்பாற்றும், அவனை வந்து தொட்டு அவனை சுகப்படுத்தும் சொல்லி ஒரு ராஜாவுடைய ஒரு மனுஷனா, ராஜா கிட்ட வேலை பார்க்கிற ஒரு மனுஷன், ராஜாவின் மனுஷன் என்று போடப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் வந்து கெஞ்சி கேட்கிறான், என் பிள்ளைய வந்து காப்பாற்றுங்க, என் பிள்ளைய வந்து அவன் மரித்து போவதற்கு முன்பு, அவன் சாகிறதுக்கு முன்னாடியே வாங்க ஏசப்பா. இயேசுவை கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் ஏசப்பா என்ன செய்கிறார் பாருங்களேன், என் வார்த்தையை அனுப்புகிறார் பாருங்க. யோவான் 8:50 எழுதப்பட்டிருக்கும், இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருப்பான். அதுக்கு அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியம். அது போட்டுக்கோங்க, இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், நீ போ, உன் குமாரன், உன்னுடைய பிள்ளை பிழைச்சிருப்பான், போ, உன் குமாரன் பிழைத்திருப்பான். அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்புனான். பிரியமான வார்த்தையை விசுவாசிங்க, ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை அப்படியே நம்புங்க. அவருடைய வார்த்தையில வேற எந்த கலவும் வேண்டாம். அதை அப்படியே ராவா அப்படியே நம்புங்க. அது அப்படியே நடக்கும் உங்க வாழ்க்கையில. கர்த்தருடைய வார்த்தை அது உண்மை உள்ளது. உங்கள் சரீரத்துக்கெல்லாம் அது மருந்தாக அமையும். அதை அப்படியே விசுவாசிங்க. உங்கள் சரீரத்துக்கெல்லாம் அது ஔஷதம் போடப்பட்டது. உங்கள் எலும்புகளை எல்லாம் அது நினமுள்ளதாக மாற்றும். உங்கள் எலும்பு பலப்பட செய்யும். அதை அப்படியே விசுவாசிங்க. உங்கள் பாதைகளுக்கெல்லாம் வேதம் வார்த்தை வசனமானது அது தீபமாக இருக்கிறது, அது வெளிச்சமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையின் பாதைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீபமா இருக்கு, வெளிச்சமா இருக்கிறது. அதை அப்படியே விசுவாசிங்க பிரியமானவர்களே, அதை அப்படியே நம்புங்க. ஆமா, அது அப்படியே உங்கள் வாழ்க்கைக்கு அது தீபமாக இருக்கும். வேத வசனம், இந்த வசனம் தான் சத்துருவை துரத்துவதற்கு பட்டயமாகவும் இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது. அதை விசுவாசிங்க. பிசாசை ஏத்து நிற்பேன்னு சொல்லுங்க. வார்த்தை என்னும் பட்டயம். ஏசப்பா சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். என் நாமத்தினாலே வார்த்தையை சொல்லிட்டார்.
எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்துட்டார். வார்த்தையா எழுதப்பட்டாயிடுச்சு. இந்த வார்த்தை எப்பொழுது நம்ம விசுவாசித்து நம்ம இருதயத்துக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு, பிசாசு நம்மகிட்ட பிரச்சனை பண்ண வர்ற பொழுது, அவன் நம்ம கிட்ட போராட வருகிற பொழுது, இந்த வார்த்தையை கொண்டு நம்ம பேசணும். இயேசுவின் நாமத்தினால நான் பேசுகிறேன், பொல்லாத பிசாசை போ வெளியே சொல்லி பாருங்க. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் ஓடிப்போம். ஒரு வீட்டில் எனக்கு ஒருத்தங்க திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு ஒரு அம்மா கால் பண்ணி சொன்னாங்க, ஐயா நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, இதுக்கு முன்னாடி நாங்கள் சிஎஸ்ஐ நாங்கள் கிறிஸ்டியனாக இருந்தோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து பெந்தகோஸ்தே இதில் நாங்கள் மாறி இருக்கிறோம். இயேசுவை உண்மையாக அவர் சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கள் வீட்டில் யாரும் தூங்க முடியாது. பிசாசு போராட்டம் அவ்வளவா இருக்கு. இரவெல்லாம் எங்கள் வீட்டில் சத்தம் கேட்குமா, அவங்க வீட்டில் ஜல் ஜல் அதாவது கொலுசு சத்தம் மாதிரி கேட்குமா, தூங்க முடியாது. பிள்ளைகள்லாம் அவங்க கண்டு பயந்து போயிருப்பாங்க. சுவற்றில் மதில் அதாவது ஸ்லாபில் ஏதோ உருவம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அங்க வந்த நபர்கள், ஜெபிக்க வந்தவங்க என்ன சொன்னாங்களா, நீங்க இந்த வீட்டை நீங்க காலி பண்ணி வேறொரு வீட்டை வாங்க, வேறொரு வீட்டுக்கு போங்க. அதாவது இவங்க இருக்கிற வீடு சொந்த வீடு. அங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து பிசாசு போகக்கூடிய பாதை. ஆமா, இது ரெகுலரா அது வந்து போகக்கூடிய பாதையில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வீடை கட்டிட்டீங்க. அதனால் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால் நீங்கள் என்ன செஞ்சுறீங்க, அது போகக்கூடிய பாதை, அதில் நீங்கள் வீடை கட்டி வச்சுட்டீங்க. ஸோ இந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போங்க. நம்ம என்ன சொன்னாங்க, எனக்கு கேட்டோன்னே இதை கேட்டு சிரிக்கவா, என்ன ஆண்டவர் இப்படி எல்லாமா சொல்லி கொடுப்பாங்க. வேதம் அப்படி சொல்லலையே. வேதம் நாம ஓட வேண்டிய அவசியம் இல்லை, நாம தான் அதை துரத்தணும். அப்ப பாருங்க, அவங்க அதை கேட்டு அதன்படியே அவங்க வீட்டை காலி பண்றதுக்கு அவங்க எல்லா பொருளையும் பேக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஐயா என்ன ஒரு 3 நாள் தான், என்ன 3 நாளில் நாங்கள் அந்த வீட்டுக்கு போக போறோம், நாங்கள் ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சிருக்கிறோம், அந்த வீட்டுக்கு போக போறோன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா அதே 3 நாள் நான் சொல்றதை நம்புங்க. நான் சொல்ல இந்த ஏசப்பாவை, அதாவது நீங்க ஏற்றுக்கொண்டு அதே ஏசப்பாவை குறித்து தான் நான் உங்கள்கிட்ட பேசுறேன். நீங்க ஓடக்கூடாது, அதுதான் ஓடணும். நான் சொல்ற வார்த்தையை விசுவாசிங்க. ஏசப்பா எழுதி வைத்திருக்கிற வார்த்தையை நம்புங்க. அப்பா சொல்றாரு, நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். நான் சொன்னேன், முதலாவது நீங்க யாருங்கிறத அறிஞ்சு கொள்ளுங்க. வேத வசனம் என்ன சொல்லுது? யோவான் 1ஆம் அதிகாரம் 12-13 எடுத்து வாசிச்சு பாருங்க. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, அதாவது யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ, அவரை நம்பினார்களோ, அவர்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. முதல்ல யூ ஆர் a child of God. நீங்க கர்த்தருடைய பிள்ளை, நீங்க இயேசுவோட நேரடி பிள்ளை. அதுக்கு அடுத்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கும், இப்பொழுது நீங்கள் மாம்சத்தினால பிறக்கல, புருஷனுடைய சித்தத்தினால பிறக்கல, மனுஷனுடைய ரத்தத்தினால பிறக்கல, தேவனுடைய சித்தத்தினால், தேவனாலே பிறந்தவர்கள். எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நான் சொன்னேன், நீங்கள் தேவனால பிறந்திருக்கீங்க, நீங்க புது சிருஷ்டி, நீங்க தேவனுடைய நேரடி பிள்ளை. இப்பொழுது மார்க் 16-17 எடுங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு? யாரெல்லாம் அவரை விசுவாசித்தார்களோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் இல்லை. யாரெல்லாம் அவர்களை விசுவாசித்தார்களோ அவர்களால் நடக்கும் அடையாளங்களாக, என்னை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்னென்ன அடையாளங்கள்? நீங்கள் பிசாசை துரத்துவீர்கள். அவங்க அதை வாசித்து அதை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஆவியானவர் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு வீரம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன், நீங்க பிசாசை எதிர்த்து நிற்பீங்க, அவன் ஓடி போவான், அவனை துரத்துங்க. நீங்க வீடை காலி பண்ணக்கூடாது. பாருங்க, சரியா இந்த சத்தியத்தை அறிகிற பொழுது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வார்த்தையை நீங்க அறிகிற பொழுது அவங்களுக்கு விடுதலை உண்டாகும். பிரியமானவர்களே, அவங்க அந்த வார்த்தையை கொண்டு நின்னாங்க. நான் சொன்ன வார்த்தையை கொண்டு பேசுங்க. நீங்க 1000 ஊழியக்காரர்கிட்ட போனாலும் சரி, நீங்க ஏற்றுக்கொண்ட உங்களை தான் ஆண்டவர் பார்ப்பார். நீங்க அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? சத்தியம் என்ன சொல்லுகிறது? உங்க கையில் இருக்கிற சத்தியம் என்ன சொல்லுகிறது? இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இப்போ நீங்க யாராக இருக்கிறீங்க? என்ன அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது?
எடுத்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. இந்த நாமம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னேன். அதே போல அவங்க அதை நம்பினாங்க, அதை முழுவதுமா விசுவாசிச்சாங்க. எதிர்த்து நிக்கிறோம் நாங்க. பிரியமானவர்களே, அடுத்த 3 நாளா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, ஐயா இப்போ அது மாதிரி எங்களுக்கு தெரியறதே இல்லை, அந்த சத்தம் இப்பொழுது கேட்கறது இல்லை, எங்க வீட்டில் நாங்கள் அந்த மாதிரி எதையுமே பார்க்கறது இல்லை. இப்போ எங்க வீட்டில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் இருக்கு, நாங்கள் மிகுந்த சந்தோஷமா இருக்கும். வாடகைக்கு பிடிச்ச வீட்டை வேண்டான்னு சொல்லிட்டோம், இப்போ எங்க சொந்த வீட்டில் நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாங்க. இதுதாங்க வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுது, இந்த வார்த்தைங்கிற இந்த வசனம் நமக்குள்ள இருக்கும்னா, இந்த வார்த்தை ஜீவ வார்த்தை நமக்குள்ள இருக்கும்னு சொன்னா, அதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இந்த வார்த்தை எனக்குள்ள இருக்கிறது, வார்த்தையாக கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். உங்களுக்குள்ள வசனம் வந்துருச்சுன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு அர்த்தம். வார்த்தையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னார். நீங்கள் பேசுகிற பொழுது இயேசுவே பேசுறதாக அர்த்தம். Thank you Jesus. Glory to God. இயேசு கிறிஸ்துவே அது பேசுகிறதாக அர்த்தம். உங்களுக்குள் இருந்து கிறிஸ்து பேசுகிறார். நீங்க ஏங்க பயப்படணும்? இயேசுவின் நாமத்தில் போஞ்சனா போயிடும். பொல்லாத பிசாசு சொல்லுங்க, சபிக்கப்பட்ட ஆவியை போ, வியாதி என்னை விட்டு விலகி போய் இயேசுவின் நாமத்தினாலே, தரித்திரம் என்னை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் அப்பாவுடைய நாமத்தை நான் சொல்லுவேன். அதை சொல்றதுக்கு நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. சொல்லிக்கொண்டே இருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. பிசாசு போற வரைக்கும் பேசுங்க. அந்த வியாதி உங்களை விட்டு போக வரைக்கும் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு பேசுங்க, வார்த்தையை சொல்லி பேசுங்க, பேசிக்கொண்டே இருங்க. பர்த்திமேன்கிற குருடன் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும் முடிவு பண்ணிட்டான். ஏசப்பா கிட்ட நான் அற்புதத்தை பெற்று எப்படியாச்சும் என் கண்ணுக்கு பார்வை கிடைச்சிடும், அவனுக்குள்ள நம்பிக்கை வந்துருச்சு, அவனுக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அங்க வசனம் போச்சு, அவனுக்கு வார்த்தை போச்சு. யாரோ ஒருத்தர் போய் ஆண்டவர் குறித்து சொல்றாங்க, ஏசப்பா குறித்து சொல்றாங்க, இந்த மாதிரி இயேசுங்கிறவர் இந்த பாதையில் நடந்து வந்துட்டு இருக்கிறார், அவரை நோக்கி கூப்பிட்டேன் அவனுக்கு விடுதலை கிடைக்கும், அவர் குருடர்களுக்கு கண் பார்வை கொடுக்கிறார். இவனுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சு, நம்பிக்கை வந்துருச்சு. அவன் விடாம இயேசுவை பின்தொடர்ந்து போறான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும். வேதம் சொல்ல விடாம கத்திக்கிட்டே இருந்தான், விடாம கேட்டுக்கிட்டே இருக்கிறான். நான் உங்களை பார்த்து சொல்ற பிரியமானவர்களே, அற்புதம் நடக்கும் வரை விடாதுங்க. சொல்லிக்கொண்டே இருங்க, பேசிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு கேளுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லி பேசுங்க. எப்படிப்பட்ட அற்புதம் உங்களுக்கு நடக்கும், எந்த சூழ்நிலையும் மாறும். காரணம் அப்படிப்பட்ட நாமம், அந்த நாமம். ஹல்லேலூயா. சோ தைரியமா இருங்க. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்வாராக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 17 அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபம் பண்ணார்? ஒரு வசனத்தை நீங்க ஆழமா கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக பிதாவிடத்தில் அவர் வேண்டிக் கொள்றார். அந்த 17ஆம் அதிகாரம் முழுவதுமே ரொம்ப அருமையா இருக்கும். ஏசப்பா வந்து பிதாவிட்ட வேண்டுவார் தம்முடைய சீஷர்களுக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக. எப்படி வேண்டிக் கொள்றார் பாருங்க. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். 14 பாருங்க, யோவான் 14, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை கொடுத்தாரா சீஷர்களிடத்துல? அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு எதை கொடுத்தார்? வார்த்தையை கொடுத்தார். அழகா எழுதிருக்கு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவிட்ட சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு நான் கொடுத்தேன், உம்முடைய வார்த்தையை கொடுத்தேன். பிதாவுடைய வார்த்தை, பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்ட அந்த வார்த்தையை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, அந்த உயிர்ப்பிக்கும் வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் நல்லவர். பாருங்க, நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். அதே 17:20 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வேண்டிக் கொள்கிறார்? நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால்
என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் புரியுதுங்க பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்வது அல்லாமல், அதாவது இந்த அப்போஸ்தலர் என் கூட இருக்கிற சீஷர்கள், என்னுடைய அந்த 12 சீஷர்களுக்காக நான் வேண்டிக் கொள்வது மாத்திரமல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் அடுத்து இவங்க போய் பேசக்கூடிய வார்த்தைகள், என்னை குறித்து சுவிசேஷம் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்னு சொல்றார். ஏசப்பா இப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. அன்னைக்கே நமக்காக அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டார். அன்னைக்கே வேண்டுதல் பண்ணி பிதாவிட்ட என்ன செஞ்சிட்டாரு? ஆமா, ஒப்புதல் சீட்டு அவங்க எழுதிட்டார், உடன்படிக்கை பண்ணியாச்சு. நமக்காக அவர் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாருங்க. ஹல்லேலூயா, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. நாம செய்ய வேண்டியது விசுவாசிக்கிறது. ஜஸ்ட் பிலீவ். நம்ம அவரை நம்புறது, அவர் விசுவாசி, அவருடைய வார்த்தையை நம்புறது. கண்மூடித்தனமா அவருடைய வார்த்தை வசனத்தை நம்புங்க. அவர் பொல்லாத காரியங்களை நமக்கு எழுதி வைக்கல, அவர் நன்மையை எழுதி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை தான் இயேசு. இயேசுவையே நம்மகிட்ட கொடுத்துருக்கார். இன்னைக்கு சாயங்காலம் கூட என் மகன்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது நான் தான் சொன்னேன், இந்த வார்த்தை அப்படிங்கிற ஆதியிலே வார்த்தை இருந்தது, இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அதை மனப்பாடம் பண்றா, அதை படிடா, அதை குறித்து எடுத்து சொல்றப்ப அவன்கிட்ட சொல்லிட்டு, இந்த வேத புத்தகம் தாண்டா இயேசு, இந்த வார்த்தை தான் இயேசு, இந்த புத்தகத்துக்குள்ள தானே இயேசப்பா இருக்கிறார், இந்த வார்த்தை தான் இயேசு. அவங்க நான் அப்படி சொல்லி புரிய வச்சேன். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை இயேசுவாக இருக்கிறார். இந்த வார்த்தை தான் தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் உட்கொள்ளுகிற பொழுது, இந்த வார்த்தையை நாம் தியானிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை நாம் நம்புகிற பொழுது, இந்த வார்த்தையை கொண்டு நாம் பேசுகிற பொழுது, இந்த வார்த்தை என்கிற பட்டயத்தை நம்ம எடுத்து நிற்கிற பொழுது, எப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகி போகும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் உங்களை விட்டு நீங்கி போகும், எப்படிப்பட்ட தரித்திரம் உங்களை விட்டு நீங்கி போகும், எப்படிப்பட்ட வியாதி உங்களை விட்டு நீங்கி போகும், இயேசுவின் நாமத்தினால. Thank you, Jesus. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus. Glory to Jesus. Oh, Rima Shidli Biriya Kaladi Kaladi Biriyantu Nadi. Hallelujah. இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில், இதயத்தில் யாரோ ஒருத்தர் இதயத்தில் வலியோடு இருக்கிறீங்க, இதயத்தில் வலி, இதயத்தில் வலி தொடர்ந்து அது வலிச்சுக்கிட்டே இருக்கு. ஆமா, நீங்க பயந்து போய் இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் கைகளை வைங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே இதயத்தில் காணக்கூடிய அந்த நெஞ்சில் காணக்கூடிய அந்த வலிகள், இதன் நிமித்தமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் அந்த மரண பயம் நீங்கி போக கடவுள். இந்த இதய வலி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுள், இயேசுவின் நாமத்தில் நீங்க கடவுள். ஹல்லேலூயா. பொல்லாத பிசாசை, பயமுறுத்துற ஆவி, உன் கைகளை எடு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. சர்வ வல்லமை உள்ளோட கரம் இப்பொழுது அற்புதத்தை செய்யட்டும். அப்பா, உன்னதமானுடைய கரம் இறங்கட்டும், மகிமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை இப்பொழுது இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயத்தின் தேவன். விசுவாசத்தோடு ஒருவேளை இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் வலிகள் இருக்கும்னு சொன்னார், அந்த இடத்துல கைகளை வைங்க. இயேசுவின் நாம வார்த்தையை விசுவாசிங்க, இந்த வார்த்தையை நம்புங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. எசப்பா, உங்க வசனம் எனக்குள்ள இருக்குது, உங்க வார்த்தை எனக்குள்ள இருக்குது அப்படின்னா நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்க எனக்குள்ள இருக்கிறீங்க. எசப்பா, நீங்க எனக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. நீங்க எனக்குள்ள இருப்பீங்கன்னு சொன்னா என் சரீரத்தில் வியாதிகள் இருக்க முடியாது. இயேசுவும் வியாதியும் ஒன்னா இருக்கவே முடியாது. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. உங்க சரீரத்துக்குள்ள இயேசு இருக்கிறாருங்கிறத நம்புங்க. உங்க வியாதி தானா மறைஞ்சோம். ஓ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ, ரேமா ஷாதலா பராகல அதிகல திபிரியா சொன்னதி, ரேமா ஷேத லிபிரியா கோல அதியா சொன்னதி. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்க தான் அவருடைய ஆலயம். இயேசப்பா சொன்னார், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன். அது நீங்களா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து எவன் ஒருத்தன் உங்களுக்கு உங்க சரீரத்தை கெடுக்க நினைச்சாலும் சரி,
என் ஆண்டவர் அவனை கெடுப்பேன்னு சொல்றார். கெடுப்பேன் என்ன? சின்ன பணமாக்கிடுவார், ஒன்றுமில்லாமல் ஆக்கிடுவார். அவ்வளவு நேசிக்கிறார் உங்களை. அவர் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்கிறது அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் தன் மடியில் இருந்த தன் சொந்த குமாரனையே அவர் நமக்காக ஒப்பு கொடுப்பார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தது நிமித்தமாக அன்பு இன்னதென்று விளங்கிற்று. ரோமர் 5:8 சொல்லப்படுது. இந்த அன்பு, அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆக இந்த வார்த்தையை பேச கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். உங்க சரீரத்தில் வியாதி, பலவீனங்கள், வலிகள் இருக்கும்னு சொன்னேன். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். அற்புதம் செய்யும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். எப்படிப்பட்ட வலிகளும் இப்பொழுதும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். இப்பொழுதே வலிகள் நீங்கட்டும். சரீரத்தில் காணக்கூடிய எந்த வலிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். Thank you Holy Spirit. அப்பா, ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். கிட்னில காணக்கூடிய பலவீனங்கள், ஓ thank you Holy Spirit. ரீமா ஷாதலவா ரக்கல திக்கல திபிரியான். கிட்னி பிரச்சனையில இருக்கிறீங்க. கிட்னில கல் அடைப்புல ஒரு சகோதரி நீங்க சிரமப்படுறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார். Thank you Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். எசப்பா, இந்த நேரம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இந்த கிட்னில காணக்கூடிய கல் அது மறைந்து போகட்டும். ஒரு அற்புத சுகம் கிட்னில உண்டாகட்டும். அப்பாவுடைய வார்த்தையின் வல்லமை இந்த நாளில் வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் வார்த்தையின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். இயேசுவின் சரீரத்தில் இறங்கட்டும். இந்த கிட்னிக்குள்ளாக இறங்கட்டும். எந்த கிட்னி பழுதடைஞ்சு இருக்கிறதோ, எந்த கிட்னி பலவீனமாக இருக்கிறதோ, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஒரு ஜீவன் உண்டாகட்டும். ஜீவன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஜீவன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உங்களுடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும். அப்பா, என்னோடு இயேசப்பா இணைந்து இருக்கிற இப்பொழுது யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா என் தேவனின் அற்புதத்தை செய்கிறார்கள். இது அற்புதத்தின் நேரமாக மாறட்டும். விடுதலை நேரமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சுகமளிக்கும் நேரமாக மாறட்டும். ஓ ஓ ஓ thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Hallelujah, 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 hallelujah. வயிற்றுல ட்ரபிள், வயிற்றுல காணக்கூடிய அல்சர் பிரச்சனைகள் மற்றும் இயேசுவா வயிற்றுல காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya. உங்க வயிறு வீக்கம், அடிக்கடி வீக்கம், இயேசுவின் நாமத்துல. ஹalleluya. Thank you Holy Spirit. இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹalleluya. பிசாசின் கட்டுகளை நீங்க அலைக்கழிக்கிறீங்க. உங்க வயிறு வீங்கி இருக்கிறது. ஆவியானவர் எனக்கு சொல்லுகிற உங்க வயிறு வீக்கம் இருக்குது. ஆனா உங்க வாழ்க்கையில பிசாசின் போராட்டம் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றார். இதை நீங்க உங்களுக்கு தெரியும். அது நீங்க பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறீங்க. இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் பேசுகிறேன். ஹalleluya. இந்த வயிற்றுக்குள்ள மறைந்திருக்கிற பொல்லாத ஆவியை, சபிக்கப்பட்ட பிசாசை இயேசுவின் நாமத்தினால் get out in the mighty name of Jesus Christ. வெளியே இயேசுவின் நாமத்தினால். வயிற்றுல காணக்கூடிய ட்ரபிள், மறைந்திருக்கிற ஆவிகள், வயிற்று பகுதியில் மறைந்திருக்கிற பொல்லாத பிசாசுகள், மந்திரத்தின் மூலமாக ஏவல் பிசாசுகள் இப்பொழுது வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகள் வெளியேறட்டும். ராஜா, பிள்ளைங்க எந்த இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் இப்பொழுது இறங்குகிறார். எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் சரி, என் தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும். இந்த நேரத்தில் இதை எப்பொழுது யார் பார்த்தாலும் சரி, எந்த நேரத்திலும் என் ஆவியானவர் என் கிரியை செய்வீராக. ராஜா, வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Holy Spirit. அசுத்த ஆவிகள் விலகி போகட்டும். குடும்பங்களை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் இப்பொழுது விலகட்டும். ஹalleluya. இப்பொழுது உங்களுக்கு விரோதமாக மந்திரங்கள், தந்திரங்கள், செய்வினைகள் எது செய்திருந்தாலும் இப்பொழுது எல்லா செய்வினை ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். ஓ thank you Holy Spirit. எப்படிப்பட்ட மந்திரமும் இது பலிக்காதே போகும். உனக்கு விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதை விசுவாசி, இதை நம்பு. இந்த நேரத்தில் நம்புங்க. அவருடைய வார்த்தை அப்படியே நம்புங்க. கேட்ட வார்த்தையின்படி எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஏவல் பிசாசுகள் இதுவரைக்கும் உன்னை அலைக்கழிச்சிருக்கலாம். இனி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், ஒன்றும் வாய்க்காதே போகும். எந்த இடத்திலிருந்து அந்த பிசாசு வந்துச்சோ இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். பிள்ளைகள் அலைக்கழிக்கிற பொல்லாத பிசாசுகள் எந்த இடத்திலிருந்து அது ஏவப்பட்டதோ, எந்த இடத்திலிருந்து அது வந்ததோ, அது அங்கேயே திரும்பி போ என்று நான் கட்டளை எடுக்கிறேன். போ இயேசுவின் நாமத்தினால். சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். எப்படிப்பட்ட ஆவிகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ராஜா, இப்பொழுது கமெண்ட் பாக்ஸில் போட்ட ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா. சங்கீதா, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அப்பா அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அவங்க கணவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம். ஓ ரீபா ஷாதலா வரக்கலா. அங்கே காணக்கூடிய எல்லா கட்டுகளும் இந்த நேரத்தில் அவிழ்க்கப்படட்டும். எல்லா முடிச்சுகளும் அவிழ்க்கப்படட்டும். பொல்லாத பிசாசுகள் எல்லாம் வெளியேறட்டும். குடும்பத்தை அலைக்கழிக்கிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். செர்லி பிரியதர்ஷினி, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மகளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. ஓ ரீபா ஷாதலா வர ரிகலப ரிம லியாந்துனதிவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you. சங்கீதா, இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. அந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. பியூலா, சுகு, ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய வல்லமை இப்பொழுது இந்த பிள்ளைகளை தொடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. குணசேகரன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. சுகமளிக்கும் வல்லமை பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசப்பா, நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெயர்களுக்குள்ளும் இந்த ஜீவன் இறங்கணும். நான் பெயரை உச்சரிக்கிற பொழுது தேவ வல்லமை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கணும் அப்பா. தேவ மகிமை அந்த பிள்ளைகளை தொடட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரேமா வில்சன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். Thank you Holy Spirit. சிவாவுக்காக இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. தேவ மகிமை இப்பொழுது பிள்ளைகளை தொடுவதாக. ஹல்லேலூயா. பலவீனத்தில் பலன் இயேசுவின் நாமத்தினால். கரோலின் ஸ்டீவனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷெர்லி பிரியதர்ஷினி, இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஜீசஸ் 19. ஹல்லேலூயா. பவுன்ராஜ், ஹல்லேலூயா. ஸ்கின் ப்ராப்ளத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இப்பொழுதே ராஜா ஸ்கின்ல காணக்கூடிய அலர்ஜி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மகனை விட்டு விலகட்டும். ஒரு விடுதலை இப்பொழுது உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர், நீர் வேலைகளை நீர் கொடுப்பீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீர். வியாபாரம் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அமராஜா, இப்பொழுது அவர்கள் கையில் பிரயாசங்களை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, 30, 60, 100 பலனை தருகிறேன் ஆண்டவர். ஈசாக்கு பஞ்சகாலத்தில் அவன் விதைத்தாலும் என் ஆண்டவர் நீர் 100 பலனை தந்தீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. புஷ்பா, ஹல்லேலூயா. புஷ்பா சிங், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுதே அற்புத வல்லமை உண்டாகட்டும். சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஹல்லேலூயா பிசாசின் போராட்டங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, உங்க ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இறங்கட்டும். நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள அது ஊடுருவி பாயட்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் காணக்கூடிய எல்லா பலவீனங்களும் அது நீக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெசியா ரெபன்ஸ், இயேசுவின் மாலதி, இயேசுவின் நாமத்தில் மாலதிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசப்பா, திருமண காரியங்கள் தடையா இருக்கிற அந்த மகளுக்கு ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் ஏற்ற துணையை ஆண்டவரின் தருவீராக. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. சாரோனுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, அநேக சகோதரிகள் இந்த நாட்கள் அப்பா குடும்பத்தில் பிரிவினை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை கொடுக்கிற ஆவிகள், ஹல்லேலூயா, பிரிந்திருக்கிற உறவுகள் இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேரணும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவியாக யாரெல்லாம் பிரிந்து இருக்கிறார்கள், பிசாசானவன் இந்த காலத்தில் அப்பா அவன் செயல்படக்கூடிய, அவன் கிரியை செய்யக்கூடிய மிகப்பெரிய தந்திரத்தில் பிள்ளைங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்கப்பா. கணவன் மனைவி ஈஸியாக பிரிஞ்சிடுறாங்க. ஹல்லேலூயா. எஸ்ஸப்பா, ஹல்லேலூயா. கெட்ட பழக்க வழக்கங்கள், தகாத உறவுகள், தவறான தொடர்புகள் நிமித்தமாக அப்பா அநேக பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ராஜா. குடும்பங்கள் இதனால விரிசல். எஸ்ஸப்பா, இந்த இச்சையின் ஆவிகள், இந்த விபச்சாரத்தின் ஆவிகள், ஹல்லேலூயா, தேவையில்லாத பெருமையினால வரக்கூடிய பிரிவினைகள், ஹல்லேலூயா, தேவையில்லாத சண்டைகள். ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ்ஸப்பா, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியோட வல்லமை இறங்கட்டும்.
ராஜா, பிரிந்த உறவுகளை என் ஆண்டவர் மீண்டும் ஒன்று சேர்ப்பீராங்க. அப்பா இயேசுவே, குடும்பங்களை நீர் கட்டுகிறவர். அப்பா, நீர் குடும்பங்களை கட்டுகிறவர். ராஜா, ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால் குடும்பங்கள் கட்டப்படும், உறவுகள், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. தகாத உறவுகள், விபச்சார ஆவிகள், தகாத உறவுல இருக்கிற எல்லா தொடர்புகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துண்டிக்கப்பட்டு போகட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவரின் விடுதலை கொடுப்பீரார் இயேசுவே. மதுபானத்துக்கும் போதை வஸ்திரங்களுக்கும் அமராஜேசப்பா அடிமையா இருக்கிற பிள்ளைகள், கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். விட முடியாத இந்த பாவத்திலிருந்து என் ஆண்டவரின் விடுதலை ஆக்குவீராக. வேதம் சொல்லுகிறது, குமாரன் விடுதலை ஆக்கினார், நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எசப்பா, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ தாய்மார்கள் இதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அமராஜா ஏசப்பா, தன் பிள்ளைகளுக்காக, பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர் மாற்றத்தை கொடுப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஏசப்பா, ஒரு மாற்றம் வரட்டும் இயேசுவே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றம் உண்டாகட்டும். மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் உலக இச்சைகளுக்கும் அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். நான் ஜெபிக்கிறேன் இந்த நேரத்தில் தானே ராஜா, நீ சர்ப்பத்தின் கிரியைகளை எனக்கு காண்பிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். எப்படிப்பட்ட சர்ப்பத்தின் ஆவிகள், எப்படிப்பட்ட பொல்லாத பிசாசுகள், ஹல்லேலூயா, சபிக்கப்பட்ட சர்ப்பத்தின் ஆவியை நீ வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. குடும்பங்களை பிரிக்கிற, குடும்பத்தில் ஹல்லேலூயா மனுஷர்களுக்கு இச்சையை கொடுக்கிற, அருவருப்பான எண்ணங்களை கொடுத்து குடும்ப உறவுகளை பிரிக்கிற, மனிதனை கடவுளை விட்டு ஏசப்பா விட்டு விலக்க நினைக்கிற எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு. Get out. Out in the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். எந்த அசுத்த ஆவிகளும் இப்பொழுது வெளியேறட்டும். இந்த ஜெபத்தை அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது இந்த நேரத்தில் தான் பிசாசுகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 இயேசுவே, இதில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹல்லேலூயா ஜெபிக்கும்படி அப்பா ஹல்லேலூயா டைப் பண்ணிடுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹேமா, ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா குடும்பங்கள் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் சங்கீதா, இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, மந்திர பில்லி சூனி ஆவிகள், குடும்பத்தை அலைக்கழிக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். அற்புத சாட்சிகளை என் ஆண்டவரில் கொடுப்பீராக அப்பா. இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பொருத்தனை பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமா, அற்புதங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில். அந்த விசுவாசம், அந்த வார்த்தையில் உள்ள அந்த நம்பிக்கை, அது ஹல்லேலூயா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். நான் நம்பி இருக்கிற தேவன் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இதை பார்க்கிற யாராக இருந்தாலும் ஏசப்பா ஹல்லேலூயா அற்புத சாட்சியை பிள்ளைகள் சொல்லணும் அப்பா. ஹல்லேலூயா ஏசப்பா, இதே யூடியூப் மூலமாக ஹல்லேலூயா, இல்லைன்னு சொன்னா ஏசப்பா கொடுக்கப்பட்டிருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக அப்பா பிள்ளைகள் சாட்சிகளை சொல்ல கிருபை பாராட்டும். வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் தேவ மகிமை இப்பொழுது இறங்கி கிரியை செய்வதாக. வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். சத்துருக்கள் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. கால்களுக்குள்ள ஜீவன் ஆண்டவர். யாராவது ஒருத்தவங்களுடைய கால்களில் நீங்க பலவீனமா இருக்கிறீங்க, உங்க கால் வீக்கம், கால் வீங்கி போயிருக்கு. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே அற்புத சுகம் உண்டாகட்டும். அந்த கால்களுக்குள்ள, கரடுகளுக்குள்ள, அந்த எலும்புகளுக்குள்ள, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள உங்க ஜீவன் இறங்கட்டும். Yesterday. ஹல்லேலூயா. சேவினையினால் கட்டப்பட்ட கால்களை ஆவியானவர் நீர் எனக்கு காண்பிக்கிறீர். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இயேசப்பா, இவர்கள் உயர முடியாதபடி, செழிக்க முடியாதபடி, வருமானங்கள் கைகளிலே நிற்க முடியாதபடிக்கு செய்வினைகள் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட சாப பிசாசுகளை இப்பொழுது வெளியேறட்டும். ராஜாவுடைய பிள்ளைகளுக்கு இன்னும் மீதம் எடுக்கணும். இதை பார்க்கிற சகோதரியே, இனிமே நீங்க மீதம் எடுப்பீங்கன்னு ஆவியானவர் சொல்லுங்க. நீங்க மீதம் எடுப்பீங்க. அப்ப நீங்க மீதம் எடுப்பீங்க. எவ்வளவோ முயற்சி செய்யறீங்க சேர்த்து வைக்கிறதுக்கு, ஆனால் தெய்வ ஆவியானவர் இந்த நாளில் பேசுகிறார். நீங்க மீதம் எடுப்பீங்க.
2 மீன் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தவர் நம்முடைய ஆண்டவர். மீதம் 12 கூடைகள் நிறைய எடுத்தார். மீதம் எடுக்கும்படி அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக நீங்க மீதம் எடுப்பீங்க இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் பேசுகிறேன். சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று இப்பொழுதே தேவ ஆவியானவர் இறங்கி கிரியை செய்வார்கள். தேவ தூதர்கள் இறங்குவார்களாக. அற்புதம் ஒவ்வொரு வீடுகளிலும் நடக்கட்டும். அற்புதம் இதை பார்க்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் நடக்கட்டும். யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டார்களோ, யாரெல்லாம் இயேசப்பா உங்களுடைய வார்த்தையை புசித்தார்களோ, தங்கள் இருதயம் என்கிற பலகையில் அவர்கள் எழுதி கொண்டார்களோ, ஹல்லேலூயா. வேதம் சொல்லி இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யார் ஆண்டுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்படுகிற இலை உதிராத மரத்தை போல இருப்பான். ஓ thank you Jesus. ஹல்லேலூயா. இயேசப்பா செழிப்பான இடத்துக்கு உம்முடைய வார்த்தை கொண்டு செல்லும். இயேசுவே உம்முடைய வல்லமை விளங்கட்டும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். பியூலா இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அவன் கணவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் போராட்டங்கள் குடும்பத்தில் இயேசுவே பிரிவினைகளை கொடுக்கிற ஆவிகள், தகாத உறவுகள், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்க வழக்கத்தில் ஒவ்வொரு அடிமைத்தனத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஜெபிக்கிற இந்த நேரத்தை என்னோடு சேர்ந்து பேசுங்க. ஒருவேளை உங்க கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், உங்க குடும்பத்தில் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. தகாத உறவுல உங்க கணவர், குடும்பத்தில் இருக்கிற மனைவி யாரா இருந்தாலும் சரி, எந்த அருவருப்பான காரியங்கள் உங்க குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்க குடும்பத்தில் வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்க ஜெபிங்க. வல்லமையான வார்த்தை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் சகோதரோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா நானும் பேசுகிறேன். எனக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய பிசாசுகளை பார்த்து நான் பேசுகிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசப்பா இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படி பிசாசை நான் எதிர்த்து நிற்பேன். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்பேன். பொல்லாத பிசாசை என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு என்று சொல்லுங்க. என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் கணவனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கிற பொல்லாத ஆவியை வெளியேறு இயேசுவின் நாமத்தினாலே. என் மாமியாருடைய எண்ணங்கள் இருக்கிற பொல்லாத பிசாசை வெளியேறு. என் மருமகளுடைய வாயில கெட்ட வார்த்தைகள், யாரோ மாமியாரா இருக்கிறீங்க சொல்றீங்க, ஆவியானவர் உணர்த்துறார். ஓ thank you Jesus, thank you Jesus. சொல்லுங்க. உங்க மருமகளுக்காக நீங்க ஜெபிங்க. அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க. ஆமா, நீங்க எதிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுனால விடுதலை கிடைக்காது. ஆமா, மருமகளை போல நீங்க பார்க்கணும். ஆமா, மாமியார்கள் என்ன செய்யணும்? மருமகளை இன்னொரு மகள், உங்களுக்கு அது ஒரு மகளாக நீங்க பார்க்கணும். உங்க சொந்த மகளை எப்படி பார்ப்பீங்களோ அதை விட அதிகமாக பார்க்கணும். ஆமா, உங்க மனசுல நீங்க வெறுப்பையும் கசப்பையும் வச்சிட்டு ஆண்டவர்கிட்ட எதையுமே வாங்க முடியாது. நீங்க அநேக குடும்பங்கள் அற்புதம் நடக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். நீங்க ஆலயத்துக்கு போகலாம், நல்லா ஜெபிக்கலாம், உபவாசம் இருக்கலாம், நல்ல ஆராதனையில நீங்க பங்கெடுக்கலாம், என்ன அளவு போனா தசமாக கொடுக்கலாம், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்க மனசுல நீங்க உங்கள் உற்றார் உறவினர்கள், உங்கள் சகோதரர்கள் யாரையாவது குறித்து உங்க மனசுல நீங்க கசப்ப வைத்திருப்பீங்கன்னு சொன்னா, பிரியமானவர்களே, நீங்க யாராக இருந்தாலும் சரி, இதை மட்டும் எழுதி வச்சு கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கவே முடியாது. தேவனிடத்திலிருந்து எந்த ஒரு ஆசீர்வாதம் வராது. மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்க மருமகளை மன்னிங்க. தவறு இருக்கும், சின்ன சின்ன தவறுகள் வரும். புதுசா உங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இல்லைன்னா மருமகளும் அதே போல நீங்க போகிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இடித்து போடுகிறாள். ஒரு பெண் நினைச்சா ஒரு வீட்டை கட்ட முடியும், ஒரு பெண் நினைச்சா வீட்டை தரமட்டமாக்க முடியும், ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும். எல்லாம் வாயின் வார்த்தை. அந்த வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க கவனிச்சு பேசுவீங்கன்னா, நிதானமா பேசுவீங்கன்னா, உங்க குடும்பத்துல சண்டையே இருக்காது. பிசாசுக்கு வேலையே இருக்காது. அங்க பிசாசுக்கு உங்க குடும்பத்துல வேலையே இருக்காது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை பேசி பாருங்க. ஆசீர்வாதமான வார்த்தையை பேசி பாருங்க. ஒருவர் ஆசீர்வதிச்சு பாருங்க. நீ நல்லா இருப்பான்னு சொல்லுங்க. மருமகள் மாமியாரை பார்த்து நீ நல்லா இருப்பான், மாமியார் நீங்க நல்லா இருப்பீங்க, ஆமா தீர்க்க ஆயுசா இருப்பீங்க, நீங்க ஆமா முதிர் வயதில் நீங்க கனிகளை தந்து புஷ்டியா இருப்பீங்க, நான் உங்களை ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க.
மாமியார் உங்க மருமகளை பார்த்து நீ ஆசீர்வதிக்கணும். உன் வாழ்க்கை செழித்திருக்கும். நீ ஆரோக்கியமா இருப்பா, நீ பலனா இருப்பா. உன் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி ஒரு மாமியார் தன் மருமகளை ஆசீர்வதித்து ஜெபிச்சு பாருங்க. உங்க குடும்பம் கட்டப்படுங்க. குடும்பம் கட்டப்படும். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் பேசாதிருங்கள். ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் குற்றம் சாட்டாதிருங்கள். பொய்யான குற்றங்களை போடாதுங்க. பொய்யான குற்றச்சாட்டு போடாதுங்க. ஆவியானவர் பேசுறார், நான் பேசல. யாரோ நீங்க அப்படி இருக்கிறீங்க. ஏன்னா பிசாசு மிக தந்திரமாக கிரியை செய்யறான். உங்க வாழ்க்கையில் அற்புதம் இல்லாததற்கு, உங்க வாழ்க்கை ஒரு வறட்சியா இருப்பதற்கு காரணம் நீங்கள் சரியாக அன்பு செலுத்தாதபடினாலே. மற்றவர்களை நேசிக்க முடியாத ஒரு தன்மை, மன்னிக்க முடியாத ஒரு தன்மை. உங்க வீட்டுல நீங்க இத்தனை வருஷம் நீங்க பரிமாறிட்டு இருந்திருப்பீங்க. நீங்க வச்ச இடத்துல வச்ச அந்த பொருள் அப்படியே பத்திரமா இருக்கணும், அப்படியே நீட்டா இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா இப்ப மருமகள் வந்துட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது, புதுசா இருப்பாங்க. அவங்க வேலை செய்கிறவங்க உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும். அந்தந்த பொருள்களை தொடுறப்போ உங்களுக்கு உங்களே அறியாம, ஏன்னா நீங்க இவ்வளவு நாளும் நீங்க என்ன செஞ்சிருந்தீங்க. ஆவியானவர் இந்த நேரத்தில் சொல்றார், தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து சபியாதிருங்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள், மன்னியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. சின்ன சின்ன குறைவுகள் இருக்கும், ஏற்றுக்கொள்ளுங்க. இதை இயேசப்பா ரொம்ப விரும்புவார். ஆமா, விட்டு கொடுக்கும் தன்மைகளை ரொம்ப விரும்புவார். உங்க கணவர் பேசுனா என்ன, கொஞ்சம் அதிகமா பேசிட்டா என்ன, பொறுமையா இருங்க. பிரியமான கணவன் மனைவி பொறுமையா இருங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். வேத வார்த்தையின்படி, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி, வசனத்தின்படி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வீட்டுல குழப்பம் இருக்க, வறுமை இருக்க, தரித்திரம் இருக்காது. பிசாசுகள் உங்க வீட்டுல வந்து வேலை செய்ய முடியாது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, மீண்டும் குடும்பங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கும் தன்மையை கொடுங்க சுவாமி. ஆமா ராஜா, இயேசப்பா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையை தாங்க. ஐயோ, எனக்கு விரோதமாக அவங்க ரொம்ப கொடூரமா இருக்கிறாங்க, என்ன ரொம்ப சித்திரவதை செய்யறாங்க. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இயேசப்பா உங்க ஜெபத்தை கேட்பார். அவருடைய ஜெபங்களை கேட்கிறவர், சூழ்நிலையை மாற்றுவார். காத்திருங்க. நீங்க காத்திருக்கிற பொழுதுதான் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகளை போல செட்டைகளை அடித்தவர்கள் உயர பறப்பார்கள், உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆண்டவர் உங்களை அற்புதமா நடத்துவார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இயேசப்பா, இந்த நாளிலும் இதுல வந்திருக்கிறேன். இதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிலும் தேவ ஆவியானவர் வல்லமையாய் செயல்படுவாராக. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அனுநிய ஐக்கியம், எப்படி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவங்க ஒன்றா இருக்கிறார்களோ, எப்படி குடும்பமா இருக்கிறார்களோ, எப்படி இணைந்து இருக்கிறார்களோ, அதுபோல இயேசப்பா குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி ராஜா நீர் ஒரு உறவை ஏற்படுத்தி தந்திருக்கிறீங்கப்பா. எஸ் டாடி, ஒரு ஐக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. இந்த ஐக்கியத்துல, இந்த குடும்பம் என்கிற ஐக்கியத்துல உங்களுடைய பிள்ளைகள் சரியா இருக்க என் ஆண்டவர் கிருபை பாராட்டுமப்பா. ஒருவரை ஒருவர் மன்னிக்க கிருபை பாராட்டுங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்க கிருபை பாராட்டுங்கப்பா. அமராஜா, பிசாசானவன் குடும்பங்கள்ல இறங்கி அவன் கெடுத்து விடாதபடிக்கு சுற்றிலும் இயேசுவின் நாமத்தில் நான் வேலை அடைக்கிறேன். சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஒவ்வொரு வீடுகளின் நிலைக்காலிகளில் இயேசுவின் ரத்தத்தை நான் பூசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். குடும்பங்கள் மீண்டும் கட்டப்படட்டும். குடும்பங்கள் மீண்டும் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போவதின் தேவனுக்கு சித்தம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நிரப்புவாராக. இருதயத்தில் நொறுங்கி கொண்டு போயிருக்கிற சகோதரியை கவலைப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. நீங்க இருதயம் நொறுங்கி போயிருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க.
ஆவியானவர் சொல்றார், நீங்க வெளி தேசத்துல இருக்கிறீங்க. ஒரு சகோதரி, நீங்க வெளி தேசத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு வீடுல வேலை செய்றீங்க. உங்க குடும்பத்தை குறிச்ச பாரம், பிள்ளைகளை குறிச்ச பாரம், தேசம் விட்டு தேசம் போய் வேலை பார்க்குறீங்க. கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் உங்க பிள்ளைகள் மேல இருக்கிறது. தைரியமா இருங்க. என் ஆண்டவர் அற்புதமாக உங்களை நடத்துவார். உங்களை உங்கள் சொந்த ஊர்ல உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பங்களை கட்டுவார். உங்கள் உறவுகளை ஒன்று சேர்ப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே நன்றி அப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்படணும் அப்பா. சூழ்நிலைகள் மாறணும், நெருக்கங்கள் மாறணும். இருதயத்தில் பாரமா இருக்கிற ஒவ்வொருக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே காயம் கட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளையுடைய காயமும் இப்பொழுது கட்டப்படட்டும். எங்கள் காயங்களை கட்டுகிறவர் அமராஜா பரம வைத்தியர் அப்பா. நீங்க பரம வைத்தியர். இயேசுவை இப்பொழுதே இந்த ஜெபத்தில் இணைந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தேற்றப்படட்டும். அவங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி அப்பா, பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது என்பது உமக்கு லேசான காரியம். உமக்கு லேசான காரியம் அப்பா. இமை பொழுதுல எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர். அமராஜா, சூழ்நிலையில் எங்களுக்கு சாதகமாகவே இல்லை, இந்த காரியம் வாய்க்காது நடக்காது என்று சொன்னாலும் இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற என் தேவன் சூழ்நிலைகளை மாற்றி தருகிறவர். நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்கிறீர் அப்பா. உடைந்த உள்ளங்களை இந்த நேரத்தில் நீர் தேற்ற விரும்புகிறீர், தேற்றுகிறீர். தேற்றரவாளனே, ஹல்லேலூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாதவர். ஹல்லேலூயா. இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை தேற்றுகிறீர். வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை நீர் தேற்றுகிறீர் அப்பா. ஒரு புது நம்பிக்கை, ஒரு புது தைரியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வரட்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்குள்ள ஒரு வாசமாக இருக்கிறார். ஆக நான் பயப்படேன், நான் பயப்படேன். என் பக்கத்தில் 1000 என் வலது பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. நான் அதை விசுவாசிக்கிறேன். காரணம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எப்பொழுதும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எவ்ரி டைம் என் தேவனை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். என் கண்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக என் தேவனை நான் வைத்திருக்கிறேன். ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. எஸ், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எஸ்அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் பக்கத்துல நீங்க இருக்கிறீங்க. ஐயோ, எனக்கு யாருமே இல்லை, என் உறவினர்கள் உற்றார்கள் இருக்கிறாங்க, ஆனால் இருந்தும் இல்லாதது போல இருக்கிறேன். உறவுகளை விட்டு நான் பிரிந்து இருக்கிறேன். சகோதரியே, கவலைப்படாதுங்க. என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றும்படி, உங்களை பலப்படுத்தும்படி அவர் வார்த்தைகளை பேச சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, இயேசப்பாவுடைய பிள்ளைங்க, செல்ல பிள்ளைங்க. இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். உன் வழிகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா, மனிதன் முகத்தை பார்க்கிறான், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை நான் என் கணக்கில் அல்லவா வைத்திருக்கிறேன். அவைகள் என்னுடைய துருத்தியில் அல்லவா இருக்குது. ஏசப்பா சொல்றார், உன் கண்ணீரை அவர் கண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உமக்கு நன்றி. கண்ணீரை மாற்றித்தாங்க அப்பா. நெருக்கத்தில் இருக்கிற, உடைந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன காரணத்துக்காக கண்ணீரோடு நிற்கிறார்களோ என் ஆண்டவர் இந்த சூழ்நிலையை மாற்றி தாங்க ராஜா. ஒருவேளை தன் குடும்பத்திற்காக, தன் பிள்ளைகளுக்காக, தங்கள் சூழ்நிலைகளுக்காக, தன்னுடைய நெருக்கத்திற்காக கண்ணீரோடு இந்த இடத்துல ஏசப்பா இருக்கிற இடத்துல வீடுகளில் இருந்து அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். தேவ ஆவியானவர், நீர் அறிவீர், சகலவற்றையும் அறிந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் அப்பா, நாங்கள் ஆங்காங்கே இருந்தாலும் எங்கள் இருதயம் உம்மிடத்தில் இணைந்து இருக்கிறது சுவாமி. அவராஜா ஏசப்பா,
பரலோகத்துக்கு ஒரு தொடர்புல நாங்கள் இருக்கிறோம். நான் அதை விசுவாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நீர் பேசிக் கொண்டு இருக்கிறீர். உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ராஜா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாம மகிமைப்படுவதாக. ராஜா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய மகிமையினால் இங்க நிரப்புங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரம் தொடட்டும் சுவாமி. நீங்க தொடரத ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது உணரட்டும். எஸ்டடி அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தோளையும் என் ஆண்டவரை தட்டி கொடுப்பீர். எஸ்டடி நீ தட்டி கொடுக்கிறவன் அப்பா. அப்பா, பிள்ளைகள் உடைய உஷ்ணத்தை உணரட்டும். நீங்க அருகில நிக்கிறத பிள்ளைகள் இந்த நேரத்தில் உணரட்டும் அப்பா. நான் உன் அருகில நிக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். கவலைப்படாதீங்க. உங்க கண்ணீரை கண்டவர், உங்க கண்ணீரை கண்டவர். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை மாறும், உன் தரித்திரம் மாறும், உன் நெருக்கம் மாறும். உன் பிள்ளைகள் மீண்டும் கட்டப்படுவாங்க. கவலைப்படாதுங்க. உன் கணவர் மீண்டும் உங்கள் இடத்துல வருவாங்க. கர்த்தரே மீட்டு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. முடிய பண்ணுகிற தேவன். உங்க திருமண தடைகளை ஆண்டவர் நீக்கி போடுவார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை கொடுப்பார். கவலைப்படாதுங்க. கற்பத்தின் கனிக்காக சோர்ந்து போய் நிற்கிறீங்களா? அவருக்கு லேசான காரியம். அவர் கற்பத்தை அடைக்கிறவர் அல்ல, அவர் திறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மலடியை பிள்ளைத்தாய்ச்சியாய் மாற்றுகிறவர். இயேசுவே, அதிசயம் நடக்கட்டும். இப்பொழுதே கற்பத்தில் கனி உண்டாகணும். யாரெல்லாம் இந்த நேரத்தில் அப்பா கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில இயேசப்பா அற்புதம் நடக்கணும். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடட்டும். எஸ்டடி தேங்க்யூ ஜீசஸ். மகத்துவம் உள்ள தெய்வமே, உங்க நாம மகிமைப்படட்டும். உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது தொடட்டும். துஷ்ட கிரியைகள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. சாப பிசாசுகள் விலகட்டும். தரித்திரங்கள் மாறட்டும். ஹல்லேலூயா. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அமராஜேசப்பா, இப்பொழுதே அதன் வழி திறக்கட்டும். நல்ல சாட்சிகளை ஆண்டவரின் உருவாக்கி தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. விஜயானந்துக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. சகோதரி ஆசீர்வதிக்கிறேன். ஃபாத்திமா ஜாமீன் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். செர்லி பிரியதர்ஷினி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிஷோர் பன்னீர்செல்வம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குது. ஹல்லேலூயா. கிஷோர் பன்னீர்செல்வம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குறது. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பியூலா இயேசுவின் நாமத்தில். பியூல் சுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. புஷ்பரசன் ஜெயவாணி, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ராஜா, அந்த பிள்ளை நீர் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்றீங்க ராஜா. இந்த மகள் மேல அப்பாவுடைய அன்பு இன்னும் ஊற்றப்படட்டும். அமராஜா ஏசப்பா, தீர்க்க தரிசனத்தின் ஆவி இந்த மகளுக்குள்ள இருந்து செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. கிறிஸ் கெவின் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ஏசப்பா, அந்த மகன் அவங்க மகனுடைய முதுகுத்தண்டு ஹல்லேலூயா காணக்கூடிய இந்த வலிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. கடன் பாரங்கள் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. அற்புதம் இப்பொழுது நடக்கட்டும். ராஜா, இவங்க சாட்சி சொல்லணும் அப்பா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் புது புது சாட்சிகளாக அவர்கள் சொல்ல என் ஆண்டவர் கிருபை பாராட்டும். நித்தமும் ஒரு சாட்சி. அமராஜா, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நித்தமும் ஒரு அதிசயம், நித்தமும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவே, இந்த நாளிலும் இந்த ஜெபத்தில் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் விசேஷித்த விதமாக நான் ஜெபிக்கிறேன். அமராஜா, உங்களுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இப்பொழுது அமர்வதற்காக நன்றி. அளவில்லாத உடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டதற்காக நன்றி. இயேசுவே, நீர் விடுதலை கொடுத்தீர், அதற்காக நன்றி. அமராஜா ஏசப்பா, சத்துருக்களை நீர் விலகி போக பண்ணினீர், நன்றி. சாபங்களை நீக்கினீர், நன்றி. பாவங்களுடைய இரத்தத்தால் கழுவினீர், உமக்கு நன்றி. ஏசப்பா, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க ராஜா. குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா ஏசப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு முகமுகமாய் வெளிப்படுங்கப்பா.
அல்லேலூயா இயேசுப்பா. நீர் ஒரு மனுஷனை நீங்க சந்திப்பீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட கல்லான இருதயம் மாறும் அப்பா. எஸ்டடி குடிக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். மதுபானத்துக்கு போதை வஸ்திரத்தில் அடிமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை. அல்லேலூயா இயேசுவே. உங்க வல்லமை விளங்கட்டும் அப்பா. உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற, நீண்ட நாள் ஜெபித்து கொண்டு இருக்கிற, இன்னும் அற்புதம் நடக்கல என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதம் இப்பொழுது நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால் சூழ்நிலைகளின் மாதட்டும் அப்பா. ராஜா இயேசுவே, ரிப்போர்ட்டுகள் மாறணும், மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மாறணும். யாரெல்லாம் இயேசுப்பா பயத்தில் இருக்கிறாங்களோ மருத்துவ ரிப்போர்ட்ல, அல்லேலூயா, இது நடந்துருமோ இப்படி ஆயிருமோ என்கிற மரண பயம் நீங்கி போகட்டும். தெய்வ ஆவியானவர் நீர் விடுதலை கொடுப்பீராக. அமராஜா அற்புத சுகத்தை இப்பொழுதே ஆண்டவரின் கட்ட வீழ்ப்பீராக ராஜா. உம்முடைய தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்பா. இப்பொழுதே இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே இயேசுவின் தழும்புகளால் சுகம், என் இயேசு இரட்சகருடைய தழும்புகளால் சுகம். ஹல்லேலூயா, அற்புத சுகம் இப்பொழுதே உண்டாகட்டும் அப்பா. நீ சுகத்தை கொடுக்கிறீர், உமக்கு நன்றி. நான் விசுவாசிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் நீர் பலப்படுத்தினீர். நன்றி அமராஜா இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா இயேசுப்பா நான் ஜெபிக்கிறேன். பலவீனங்களை நீக்கித்தாங்க. மீண்டும் இயேசுப்பா நல்ல சாட்சிகளை கேட்க ஆண்டவர் கிருபை கொடுங்க. இதில் யாரெல்லாம் இணைந்தார்களோ, யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு நீர் சாட்சியை உண்டாக்கணும் அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் ஆண்டவர் இயேசுப்பா அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, இயேசுவே தெய்வம், அவரே என் இரட்சகர், அவரே என் மீட்பர், அவர் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்திருக்கிறார் என்று இயேசுப்பா சாட்சிகளை சொல்ல தேவ ஆவியானவர் உதவி செய்வீராக. இப்பொழுதும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். பிசாசின் போராட்டங்கள் தொல்லையிலிருந்து இந்த நாள் விடுதலை உண்டாகணும். கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல சாட்சிகளை சொல்ல, ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி வேத வசனம் என்கிற பட்டயத்தை எடுத்து பிள்ளைகள் பிசாசை எதிர்த்து நிற்க அமராஜா என் ஆண்டவனின் கிருபை பாராட்டும்படியாக அப்பா கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நாளை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்திருக்கிறார்னு சொல்லி நான் நம்புகிறேன். நிச்சயமாக நீங்க நல்லா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை உயர்ந்திருக்கும். நீங்க மேன்மையா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள் இருக்கும்னு சொன்னா நீங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்கு தெரிவிங்க. அது மூலமாக நாங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அது மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆமா, நீங்க எதனாலும் வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட நம்பரை நீங்க வாய்ஸ் போட்டு விடுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை இன்னும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்தட்டும். ஒரு வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். சோர்ந்து போகாதிருங்க. அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் சொன்னதை செய்யும் உணவு. சோர்ந்து போகாதுங்க. அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார். ஒரு சூழலை மாற்றுவார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருப்பார். பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்க ஜெபத்துல பங்கெடுங்க. அதிகாலையில் நாங்கள் போடக்கூடிய ஜெபத்தில் பங்கெடுங்க. அநேக அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அது மாத்திரமல்ல, இதை பலருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அது நிமித்தமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஷேர் பண்ணுகிற பொழுது நீங்கள் ஒரு ஊழியம் செய்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கி மீடியாவில் ரொம்ப வேகமாக கர்த்தர் அநேக வீடுகளுக்குள்ளே போய் கர்த்தர் அறியாத இடங்கள், அவங்களால வெளியில் போய் ஜெபிக்க முடியாது. அவங்களால ஓப்பனாக வெளியில் போய் என்ன செய்ய முடியாது? ஜெபம் பண்ண முடியாது. சபைக்கு போக முடியாது. பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. ஆனால் அந்த மொபைலில் அவங்க பார்த்து அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு எத்தனையோ குடும்பங்கள் இந்த நாளில் அவங்க ரட்சிக்கப்பட்டு வர்றாங்க. ஸோ பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரிந்த வரைக்கும் முடிந்த வரைக்கும் நீங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து நீங்கள் ஒன்று மட்டும் செஞ்சால் போதும். எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க.
அவங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.